ஹாய்ல வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சதீஷ் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரேகாவில். நான் இருக்கிற இடம் கோரேகாவ். அந்த கோரேகாவில் எஸ்வி ரோட்டில் ஒரு கடை இருக்குது, K1 பராட்டாண்டு. அங்கே தான் பராட்டா சாப்பிட வந்திருக்கோம். பராட்டானா நார்மலி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், அப்படின்னா வீட்டில் பண்ணுவாங்க இது ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்கு பரோட்டான்னு. ஆனால் இந்த கடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். கார்ன் சீஸ் பரோட்டா, உங்களுக்கு என்ன டைப்க்கு பரோட்டா வேணுமோ அந்த டைப்க்கு பரோட்டா உங்களுக்கு கிடைக்கும். இது தமிழ்காரங்களுக்கு பரோட்டா வேறு, இது பரோட்டா வேறு, இது ஹிந்திக்காரங்களுக்கு. நான் உங்களுக்கு காமிக்க உள்ளே போய் பார்க்கலாம். வேறு அவங்ககிட்ட ரொம்ப இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன், அது உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒன்று வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வேறு இந்த கடைக்கு அட்ரஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருந்தேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நம்பரும் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. வேறு உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்த இதில் வேணுமோ நீங்கள் போய் ஆர்டர் பண்ணலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கடைக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டோம் நாங்கள். இப்போது கடை சொல்லணும்னா ரொம்ப பெரிய கடைலாம் ஒன்றும் இல்லை, சின்ன கடை தான். ஆனால் அந்த சின்ன கடையிலையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் ஆம்பியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி உனக்கு வீடியோவில் காமிக்க ஆம்பியன்ஸ்லாம் பாருங்கள், கிளாஸாக இருக்க ஆம்பியன்ஸ். அப்படின்னா ஒரு ரிச் ஃபீலிங் வரும் அந்த ஆம்பியன்ஸ்குள்ளே. இது ஃபோட்டோ ஒட்டி வேறு ஒரு பெரிய டிவி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஓனரை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு காமிக்க, அந்த ஓனர் இந்த பண்ணிட்டு நம்மளை பராட்டா, அவன் தான் அந்த கடைக்கு ஓனரு. வேறு அவங்ககிட்ட கேட்டால் எவ்வளோ மாதம் இல்லைனா எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னால் இந்த கடை போட்டு ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆகிட்டு அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயமும் சொன்னால், இவங்க இந்த கடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. அப்படின்னா கீழே லோக்கல் எப்படி இருக்கும் அப்படி லோக்கல் இருந்துச்சு. அந்த லோக்கலில் 8 வருஷம் கிட்ட அவங்க கடை 8 வருஷம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு புது கடை பெரிய இது மாதிரி திறந்துருக்கான். இது மாதிரி இன்னொரு அவுட்லெட்டும் திறக்கணும் பிளான் இருக்குது. ஆனால் இப்போ செமையாக இருக்குது அவன் லைஃப். அவன் சொல்லிட்டு இருந்தான் எல்லாம். ஆனால் அவன் ஹிந்திக்காரன், அவன் தமிழில் பேச முடியாது. அதான் அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு நான் தமிழில் உங்கள்கிட்ட ஃபுல்லாக கிளியராக பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இதில் வந்து உங்களுக்கு மெனு இருக்குது, மெனு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெனுனா ரைட் ஹேண்ட் சைடில் கீழே போகிறதே, இல்லாட்டி மெனுக்கு வீடியோ உங்களுக்கு ரன் பண்ணேன். இல்லை ரொம்ப இருக்குது, ரொம்பனா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கோபி பரோட்டா இருக்குது, ஆலு பரோட்டா இருக்குது, மேத்தி பரோட்டா இருக்குது, வேறு பன்னீர் பரோட்டாவும் இருக்குது வெஜ்காரங்களுக்கு ரொம்ப. இல்லை நாங்கள் ஃபுல் வெஜ் தானே, இல்லை ஃபுல் வெஜ்ஜு தான், நான்வெஜ் இல்லவே இல்லை உங்களுக்கு. நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து கார்ன் சீஸ் கேப்சிகன் பரோட்டா ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு அவன் சொல்ல வரைச்சே தான், நீங்கள் வேணால் உள்ளே வந்து எடுங்க வீடியோ, உங்களுக்கு உள்ளே வந்து எடுக்கணும், உள்ளே வந்து எடுக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஹம்பலாக பேசுகிறான். ஏன்னா யாரும் டவுன் டு எர்த்தில் கீழேருந்து மேலே வந்தாங்கன்னு அப்படி ஹம்பலாக தான் பேசுவாங்க. இவங்க அப்பாக்குள்ளது இல்லாட்டி இவனுக்கு வேறு பைசால எல்லாம் அவனே சொந்தமாக 8 வருஷம் உழைச்சி இவ்வளோ பெரிய கடை அவுட்லெட் பண்ணியிருக்கான். ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், வாங்க வீடியோ எடுக்க அப்படின்ட்டு. டைம் கிடைக்கல, அதான் இன்றைக்கி சாட்டர்டே வந்திருக்கும். கடை எவ்வளோ காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கண்டினியூ ஆர்டர் போயிட்டே இருக்குது. அவ்வளோ பிஸியாக இருக்கான், அவ்வளோ பிஸி பர்சன். வேறு நீங்கள் ரொம்ப கடையில் பார்த்துருப்பீங்க ஓனர் வேலை பார்க்க மாட்டான். ஆனால் இங்கே ஓனரே தான் வேலையும் பார்ப்பான், எல்லாம் பண்ணுறது அவன் தான். வெறும் 2லேருந்து 3 பேர் தான் இருக்காங்க எம்ப்ளாய். ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். வேறு உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வீடியோவில் அருணும் இருக்கான்.
மேக்ஸுன்னு இருக்கா நம்ம கூட ஃபுட் ட்ரெஸ் பண்ணதுக்கு. வீடியோ அருண் எடுக்கிறனால அருண் வரதே இல்லை. அருண் வீடியோக்குள்ள வரதே இல்லை. அதான் இன்றைக்கி நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ டெஸ்ட் பண்ணி நீ என் வீடியோவில் நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது. இன்றைக்கி கெஸ்ட் அருண் தான் நம்ம சாப்பாடில். இதான் சீஸ் கார்லிக் வேற எல்லாம் சொன்னாங்க. கார்லிக் சீஸ் ஏதோ சொல்கிறேன். பன்னீர் கேப்சிகம். பன்னீர் கேப்சிகன் சாப்பிடு. சுடுது, ரொம்ப சுடுது. இதுக்கு திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸ்டார்டிங் ரொம்ப திக்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் குண்டாக இருக்கும், போகும் அது அப்படியே தான். ஆனால் நல்ல திக்னஸ் பண்ணி அப்படின்னா இது ஃபுட்டில் ரொம்ப இது கம்மி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கம்மி பண்ணாமல் நல்ல குவான்டிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா. ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா போட்டு வச்சுருவாங்க. உங்களுக்கு கார்னு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா கார்னும் நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேப்சிகன் என்ன வேணுமோ அவ்வளோ ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கர்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை இங்கே உங்களுக்கு கர்டு கொடுத்துருக்காங்க. இது க்ரீன் சட்னி இருக்குது, அது ஒன்று இருக்குது. நல்லா இருக்கா? ठेचा बोलते हैं उसको मराठी में ठेचा बोलते हैं. उसमें हरी मिर्च है, लहसुन है और सिंगदाना है. இந்த சட்னி பற்றி கேட்டு பார்த்தோம். இதில் வந்து மிளகா, சிங்தானா, வேற என்ன இருந்துச்சு, வேறு ஏதோ சொன்னோம். இஞ்சி பீனட் கார்லிக்ஸ். பீனட் கார்லிக்ஸ்லாம் இருக்குது. ग्रीन चिल्ली और ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லா கடை மாதிரி எல்லாம் நார்மல் இது ஃபுல் டிஃப்ரெண்ட்டான இது. அதனால தான் இவனுக்கு அவுட்லெட் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல, உள்ள சீஸ் வேறு பட்டர் அவ்வளோ இது இருக்குல்ல, ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணி க்ரீன் குடி இதுலேயும் சட்னி ட்ரை பண்ணி, கர்ட்லையும் ட்ரை பண்ணி. ஸ்டஃபிங் பண்ணா இங்கே ஒரு ஃபுல் கார்ன் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கோம். நானும் அப்படியே ட்ரை பண்ணிடுவோம். இல்லை எனக்கு ரொம்ப நல்லா கொஞ்சம் எல்லாம் போட்டு ட்ரை பண்ண. பரோட்டா மாதிரியே தெரில, இது பரோட்டா மாதிரியே தெரில, வேற மாதிரி டேஸ்ட் இருக்குது. கார்ன் சீஸ் இதெல்லாம் போட்டு இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃபின்லாம் அவங்க அம்மாலாம் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு நான் யோசிச்சதோட செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மைதா வச்சு இந்த பரோட்டா பண்ணுறாங்க. அதுக்கு உள்ள இந்த கார்ன், கேப்சிகன், வேறு என்னென்ன இருக்குது, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அது ஃபுல்லாக பட்டர் சீஸ் எல்லாம் போட்டு, வேறு கீ நெய் எல்லாம் போட்டு அது உள்ளே ஃபோல்டு பண்ணி அதுக்கடுத்து அதை சப்பா பண்ணி ரொட்டி எப்படி பண்ணுவாங்க, பரோட்டா பண்ணிடுவாங்க. அது மாதிரி நல்லா பிணைஞ்சி ரொட்டி மாதிரி பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ஃபுல் டு ஃபுல் பட்டர் ஸ்டஃபிங் எல்லாம் ஃபுல் பட்டர் சொல்லிட்டு எப்படி இருக்கும் ஆக்சன்? பேசே தேவையில்ல, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கன்ஃபார்ம் சொல்கிறேன், நீங்கள் மஸ்ட் ட்ரை ஆகும். சீரியஸ்லி நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பீஸா மாதிரி இப்படி கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு தனித்தனியாக சட்னியும் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில், உண்மையில வேறு லெவல். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்காக கிட்ட வரணும். இந்த ஸ்டஃபிங் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காமிச்சது. கேப்சிகன் இருக்குது, கார்ன் இருக்குது, சீஸ், பட்டர் எல்லாம் இருக்குது. பீன்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே பரோட்டா மாதிரி பண்ணி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி நெய்யெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேட் எவ்வளோ இருக்குது? 230. இது 230 உள்ளது. ஆனால் அழகாக சாப்பிடலாம். நாங்கள் 3 பேர் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் இருக்குது 1 2 3 4 5 6 பீஸ் இருக்குது. அழகாக நீங்கள் 2 பேர் இல்லை ஒரு ஆள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்காங்க. இது கொண்டாயிரும். நெய்யை பண்ணல, ஃபுல் நெய்யெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணல, ஒன்றுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லாரும் இந்த ப்ராஃபிட் இது பண்ணதுக்கு எல்லாம் கம்மி பண்ணுவாங்க சாப்பாடில் போடுறதுக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர் வந்து சாப்பிட்ருக்கேன். இது செகண்ட் வாட்டி வீடியோ இதுக்காக வந்தேன். அப்பவும் அப்படி தான் இருக்கும், இப்போவும் அப்படி அப்படின்னா குவான்டிட்டியில் எப்பவும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ரேட்டும் அதே தான் இருக்குது. வேறு ஒன்றும் சொல்ல இது இல்லவே இல்லை. எல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் ஆனால் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு கார்ன் சாப்பிடணும்னு இல்லை, எனக்கு கார்ன் பிடிக்கிறனால நான் கார்ன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவேன்.
ஆனால் ரொம்ப பேருக்கு மேத்தி பிடிக்கும், ரொம்ப பேருக்கு பன்னீர் பிடிக்கும். நீங்கள் என்ன வேணுமோ வந்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை. சாப்பிட வேறு எதாவது ஞாபகம். இது பீஸா வெரைட்டி மாதிரி இருக்குல்ல? அது பீஸா மாதிரி எப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்க, அதான் செம்ம டேஸ்ட்டு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இது இல்லாட்டி உங்களுக்கு தயிர் வேணா, இது வந்து தயிர் க்ரீன் சட்னி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மறுபடியும் வாங்குறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், அது அன்லிமிட்டட் உங்களுக்கு. இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டா இந்த வாட்டி, வசந்த் காலியா. முன்னாடி எல்லா வாட்டியும் நம்ம வீடியோவில் இருப்போம். எனக்கு முன்னாடி நான் ஒருத்தர் வந்திருந்தேன், சாட்டர்டே தான், ஒரு 2 வாரம் முன்னாடி வந்திருந்தேன் வீடியோ எடுக்கலாம். அவ்வளோ கூட்டம் கடையில், வேறு ஆர்டரும் கண்டினியூ காலில் வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்தான். அதான் வச்சுன்னா சண்டேவா அப்படின்னு, சண்டே வர முடியல, கொஞ்சம் வேலை இருந்தனால. ஆனால் இந்த வீடியோ கிரெடிட் வந்து சுஷில் பாய் போகும். சுஷில் பாய் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களால் தான் இந்த கடைக்கே வந்தாங்க ஃபஸ்ட் வாட்டி. ஸோ தாங்க செம்மையாக இருக்கும் தம்பி, வா வந்து வீடியோ பண்ணு. மெயினாக இந்த ஓனருக்காக தான் நான் இன்னொரு வாட்டி வந்தேன். ஏன்னா நான் இவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன், எங்கே சாப்பிட போனாலும் கடைக்குள்ள உள்ளே விட மாட்டேன், வீடியோ எடுக்கிறதே எடுக்காதான்னு சொல்லுவாங்க. இவன் கடைக்குள்ளே விட்டு அவன் பண்ணுற இடத்துக்கு விட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணுவோம் எல்லாம் பார்க்க விட்டு வீடியோ எடுத்து, நீ பிந்தாசா வீடியோ போடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவ்வளோ டவுன் டு இருந்தாங்க, அவ்வளோ 50% அதுக்காகவே நான் வீடியோ எடுத்து இன்னொரு தடவை வந்தேன். ஷாப்புக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் இனிமேல் தான் வர போகிறோம். அதனால தான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கிரெடிட் ஆலியா மிஸ் யூ. ஆனால் அவனை ஃபோன் பண்ணி நீ தான் இருக்கிற. நான் முன்னாடி ஃபோன் பண்ணேன். இதுதான் ஓனர், கடை ஓனர். எப்படி இருக்கா ரூட்? சாப்பிட்டாச்சு फाइनली, செமையாச்சு டேஸ்ட்டு. ऑनलाइन எப்படி ஆர்டர் பண்ணுங்க எனக்கும் தெரியல, அவன் ஒருத்தர கேட்டுக்கிறேன். भाई ऑनलाइन में कैसे ऑर्डर करते हैं? ऑनलाइन में स्विगी, जोमेटो, मतलब क्या सर्च क्या करना होगा? और K1 पराठा. K1 पराठा करके ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போய் நீங்கள் K1 பராட்டான்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன் வந்துடும். इसके अंदर ऑप्शन रहेगा ना क्या क्या इसके अंदर सारी वैरायटी का ऑप्शन है. அதுக்கு உள்ளே போய் உங்களுக்கு என்ன வெரைட்டிக்கு வேணுமோ பராட்டாக்கு நீங்கள் ஃபுல் மெனு பார்த்துக்கோங்க. அதில் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் எனக்கும் தெரியல, அதனால தான் அவன்கிட்ட கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உண்மையில் சமயம் இருந்துச்சு, அதை அவனை சொல்லிட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ என் பண்ணிடுவேன். இப்போ अच्छा एक नंबर था ये अगली बार आएगा तो आता हूँ. ये ऑल वैरायटी होममेड है. इसमें मैदा सोडा किसी में यूज़ नहीं करते और ऑल कस्टमर चॉइस बनाते हैं. मतलब जैसा कस्टमर को चाहिए उसी कस्टमर करके बना, क्योंकि हम कोई भी पराठा बना के नहीं रखते. जब भी कस्टमर का ऑर्डर रहेगा तो ही हम उसका प्रिपरेशन रेडी करते हैं. तो ऑल कस्टमर सजेस्ट बनाते हैं. வேறு இதில் இன்னொரு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த மெனு நீங்கள் பார்த்து சொல்லணும் தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு பன்னீரும் கார்னும் மிக்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டே உங்களுக்கு பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்னும் உங்களுக்கு பன்னீரும் ரெண்டும் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமர் பிடிச்சி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப மெயின். இதில் செம்ம கடை. ஆனால் வர்த்தானது 230 எவ்வளோ இருந்துச்சு கார்னுக்கு, செம்ம வர்த்து. எல்லாம் 200லேருந்து 200க்குள்ளே 250 எவ்வளோ அவ்வளோதான் பரோட்டாக்கு இருக்குது. வேறு 2லேருந்து 3 பேர் நீங்கள் மினிமமாக சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப சாப்பிட்றவன்னா ஒரு ஆள் சாப்பிடலாம், இல்லை 2 பேர் சாப்பிடலாம். இது வேறு ஆம்பியன்ஸ்னா உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் எடுத்திருக்கேன். காலையில் வேணாலும் வரலாம். உங்களுக்கு காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை கடை திறந்துருக்கும். உங்களுக்கு வேறு எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், இல்லாட்டி கால் பண்ணி நீங்கள் சொன்னாலும் வந்து கிடைச்சிடும். அதுமாதிரி இந்த வீடியோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், வேறு மும்பையில் எதுவும் பிளேஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ முடியும் அவ்வளோ புதுசாக எக்ஸ்ப்ளோர் வர புது ஃபுட் இருந்தால் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இது வந்து பரோட்டா டைப்பில், இல்லாட்டி எல்லோரும் நார்மலாக பண்ணுறது தான். பிரியாணி எல்லாம் பரோட்டாலாம் நார்மலாக பண்ணுறது தான். அதனால தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எனக்கு பாய் ஃப்ரம் சதீஷ். அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தேன். பாய். இவர் தான் ஓனர் இங்கே உள்ளது. இங்கே நிற்கார். மெயினாக எங்கள் கிச்சனில் நின்று பண்ணிகிட்டு இருக்காங்க பரோட்டா. இவங்க தான் மெயின் ஓனர். உங்களுக்கே தெரியாத ஓனர் மாதிரி. ஏன்னா நார்மலாக ஓனராக வெளியே கல்லில் உட்காந்து பைசா தான் எண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கீழேருந்து டவுன் டு கீழேருந்து வந்தனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. தேங்க்யூ. एक नंबर का आगे बार आगे कंटिन्यू आप करिए. ठीक है. எவ்வளோ அம்பலாக இருக்காங்க முடியும். உள்ள வரை யாருமே விட மாட்டாங்க கிச்சனுக்குள்ளே. இங்கே நிற்காதீங்க வெளியே நில்லுங்க அப்படின்ட்டு. அதனால நான் இது பண்ணுறேன். வீடியோ எண்ட் பண்ணிட்டேன். கட் பண்ணி